Good morning students. Standard variance labor variance second type பார்க்குறோம். illustration sum number 11. இதில் 3 sum கொடுத்திருக்காங்க ABCன்னு one by one பார்க்கலாம். A sum பார்க்குறோம் first. Standard for the week ending 31st December 2016 5000 units with a standard time 1.5 hours each at rupees 10 per hour. Actual result 4800 units were produced using 8000 hours at a cost of rupees 12,800. அதாவது ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்டில் டிசம்பர் 31st டிசம்பர் 2016 அன்னைக்கு 5000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டைம் 1.5 hours ஈச்சுன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் பர் ரேட் எவ்வளவு, ஒரு மணி நேரத்துக்கு 10 ரூபான்னு ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்க 4800 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 8000 ஹவர்ஸ் யூஸ் பண்ணி 4800 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோடைய காஸ்ட் டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12800. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம என்ன செய்யணும், லேபர் டைம் கால்குலேட் த லேபர் டைம் ஆர் எஃபிஷியன்சி ஆஃப் வேரியன்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது ரெண்டுமே சேம் ஃபார்மேட் தான். ஓகே, ஸோ ஃபார்மேட்குள்ளே போகிறோம். லேபர் வேரியன்ஸ் என்ன உங்களுக்கு, லேபர் எஃபிஷியன்சி ஆர் டைம் வேரியன்ஸ் ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் டைம். ஸ்டாண்டர்ட் ரேட் உங்களுக்கு தெரியும் 10 ரூபான்னுட்டு. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட், ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஒரு மணி நேரம் 50 minutes. ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் டைம். அடுத்தது ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவா இருக்கு, 4800 யூனிட்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு. ஆக்சுவலா 4800 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டைம் ஒரு மணி நேரம் 50 நிமிஷம். ஓகேங்களா. ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றோம். 4800 இன்டூ 1.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 7200 கிடைக்கும் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் த ஆக்சுவல் அவுட்புட். ஓகே, மைனஸ் ஆக்சுவல் டைம். ஆக்சுவலா எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க, 8000 ஹவர்ஸ் லேபர் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ எப்பவுமே இந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் கால்குலேட் பண்ணணும். அப்புறம் தான் பிராக்கெட்ல இருந்து வர ஆன்சர்ல இருந்து பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஸோ பிராக்கெட்குள்ள கால்குலேட் பண்ணணும். 7200 மைனஸ் 8000 உங்களுக்கு ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். ஏன்னா 7200ல உங்களுக்கு 8000 போகாது. அதனால ஆன்சர் எதுல வரும், மைனஸ்ல தான் வரும். ஓகேங்களா. அப்போ மைனஸ் 800 கிடைக்குது. மைனஸ் 800 10 rupees ஸ்டாண்டர்ட் ரேட்டால மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு எவ்வளவு வருது, 8000 rupees அட்வர்ஸ்ல வருது. மைனஸ்ல உங்களுக்கு 800 மைனஸ் 800 தானே வந்திருக்கு. அப்போ மைனஸ் வந்து அட்வர்ஸ்ன்னு எழுதணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பி சம். 50 workers were working for 8 hours a day were asked to finish a job in 10 working days as a part of the standard costing system to be paid at rupees 50 per labor hour. என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு மெத்தட், ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிங்க. ஸ்டாண்டர்டோடைய கால்குலேஷன்ஸ் ஒன்று, ஆக்சுவலோடைய கால்குலேஷன்ஸ். ஆக்சுவலா எப்படி ஒர்க் பண்ணிருக்காங்க, ஸ்டாண்டர்டா எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்க 50 ஒர்க்கர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. 10 நாள்ல அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்றாங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸ்டாண்டர்ட்ல 50 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. 10 நாள்ல இந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுடைய ரேட், ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்க 50 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்கு. ஓகேங்களா. பர் ஹவர், லேபர் பர் ஹவர், அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபான்ட்டு லேபர் வாங்கினாங்க. ஓகேங்களா. அடுத்தது ஆக்சுவலுக்கு வரும். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னாக்க 40 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு, 40. ஃபினிஷ் ஜாப் எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க இவங்க, 15 டேஸ்ல முடிக்கிறாங்க. இவங்களும் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. 15 நாள்ல ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறாங்க. எத்தனை ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ஆக்சுவலா 40 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இவங்க they were all ideal for half a day due to the power failure. ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு கரண்ட் போயிடுது. கரண்ட் போயிடுறதுனால ஒரு நாளைக்கு half a day என்ன ஆயிடுது, ஐடியலா சும்மா தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கும் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. calculate the efficiency variance and the ideal time variance. efficiency varianceம் கால்குலேட் பண்ணணும். அதாவது எஃபிஷியண்டா ஒர்க் பண்ண ஒர்க்கர்ஸ், எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்களா, அவங்களுடைய எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாங்க, அவங்களுக்கு எவ்வளவு சார்ஜ், எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு சம்பளமா கொடுத்துருக்காங்க. அதே போல ஐடியல் ஒர்க்கர்ஸ் எத்தனை பேர், அவங்களுக்கு எவ்வளவு காஸ்ட் போயிருக்குன்றத கால்குலேட் பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் ஃபர்ஸ்ட் சம்ல சொன்னேன் இல்லைங்களா,
ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளோ 4800, ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளவு 1 மணி நேரம் 50 நிமிஷம். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 7200 வருது. அதுலேருந்து 8000 லெஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா, அது ஏ சம் முடிஞ்சிடுச்சு. இங்கே அவங்க ஒர்க்கிங் நோட்டில் கொடுத்துருந்தாங்க, அதை இப்போ நான் சொன்னேன். இப்போ பி சம் வாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நம்ம அவங்க 2 கேட்டிருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க கண்ணு? அதாவது எஃபிஷியன்சி வேரியன்ஸையும் ஐடியல் டைம் வேரியன்ஸையும் கால்குலேட் பண்ணி கொடுங்கன்னு சொல்றாங்க. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? டோட்டல் எஃபிஷியன்சி, டோட்டல் லேபர்ஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸை கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் நமக்கு எஃபிஷியன்சி வேரியன்ஸ், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அண்ட் லேபர் டைம் வேரியன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் டோட்டல் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் எதுக்காக கால்குலேட் பண்றோம்னா நமக்கு ஆன்சர் கரெக்டான வருது வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அதனால டோட்டல் அவங்க கேட்கலனாலுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டோட்டலா எவ்வளோ லேபர் எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா, இதுக்கு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட் இருக்கு? ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் டைம். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோன்னு சொல்லிடணும் உங்களுக்கு. ஸ்டாண்டர்ட் ரேட்னா நீங்க இப்போ எதை மட்டும் தான் பார்க்கணும்? ஸ்டாண்டர்ட் ரேட்னா 50 ஒர்க்கர்ஸ். ஓகேங்களா, 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 10 நாள்ல ஒர்க்கை முடிக்கிறாங்க, 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஓகேங்களா, ரிமைண்ட் பண்ணிக்க வேண்டியது. அடுத்தது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 40 ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்றாங்க, 15 நாள்ல ஒர்க் முடிக்கிறாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. ஓகே, இப்போ வாங்க ரீகால் பண்ணிட்டேன் உங்களுக்கு. இப்போ ஃபார்மேட் பிரகாரம் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு உங்களுக்கு? 50 rupees 1 ஹவருக்கு. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மொத்தம் எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? 50 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 10 நாள்ல ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 50 × 8 × 10 4000 லேபர் ஹவர். ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்க்கு எவ்வளவு? 4000 லேபர் ஹவர் கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஆக்சுவல் டைம் என்னன்றது தெரியணும். ஆக்சுவல் டைம் என்ன உங்களுக்கு? 4800. எப்படி 4800 உங்களுக்கு வந்தது? சேம் ஆக்சுவல் டைம் கால்குலேட் பண்ணணும்னாக்கா எவ்வளோ ஆக்சுவலா ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணாங்க? 40 ஒர்க்கர்ஸ், நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 40, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 15 நாள்ல ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணா 4800 லேபர் ஹவர் கிடைக்குது. ஸோ 4800 நம்ம என்ன செய்யறோம்? இங்கே போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ என்ன செய்யறோம்? பிராக்கெட் குள்ள இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சப்ராக்ட் பண்றோம். ஓகே, ஸோ பிராக்கெட் குள்ள இருக்கிறது சப்ராக்ட் பண்ணோம்னாக்கா ஃபர்ஸ்ட் 4000ல 4800 போகாது. அப்போ ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். ஓகேங்களா, 4800 சப்ராக்ட் பண்ணா -800 கிடைக்குது. அப்போ ஆன்சர் அட்வர்ஸ் வரும். ஓகேங்களா, அப்போ 800 என்ன செய்யறோம்? -800 50ல மல்டிப்ளை பண்றோம். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ், ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 50, நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 40,000 ரூபாய் அட்வர்ஸ்ல வருது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போ டோட்டல் லேபர் எஃபிஷியன்சியை கால்குலேட் பண்ணி போட்டாச்சு. எவ்வளவு? 40,000. அட்வர்ஸ்ல 40,000 அட்வர்ஸ் வருது ருபீஸ். ஓகே, இப்போதான் நம்ம கொஸ்டின்ல கேட்டதுக்கு ஆன்சர் பண்ண போறோம். கொஸ்டின்ல என்ன கேட்டாங்க? லேபர் வேரியன்ஸ், லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸும் லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸும் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இப்போ அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னு லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா, இதுல ஃபார்மேட் பிரகாரம் இப்போ என்ன பண்றோம்? ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார், அதே சேம் நம்ம இங்க என்ன பண்ணோம்? அந்த ஃபார்மேட்டே தான். டோட்டல் லேபர் வேரியன்ஸ்ல நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணோம்? ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் டைம் இருந்தது இல்லையா? அதே தான் நம்ம என்ன பண்றோம்? செகண்ட் சம்லையும் அப்ளை பண்றோம். ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் டைம் ஒர்க்டு. அங்க ஆக்சுவல் டைம், டோட்டல்ல ஆக்சுவல் டைம் தான் வரும். எஃபிஷியன்சி, லேபர் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும்னா ஆக்சுவலா எவ்வளோ டைம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்றது கால்குலேட் பண்ணாதான் உங்களுக்கு எஃபிஷியன்சி, லேபரோட எஃபிஷியன்சி என்னன்றது தெரிய வரும். ஓகேங்களா, டோட்டல்ல தெரியாது. டோட்டல் டைமிங்லயோ டோட்டல் லேபர் வேரியன்ஸ் எஃபிஷியன்சில உங்களுக்கு என்ன தெரியாது. ஏன்னா டோட்டலா ரேண்டமா எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணிடுவோம். இங்க ஆக்சுவல் டைம் கேட்டிருக்காங்க, அங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சுவல் டைம் ஒர்க்குடுன்னு கேட்டதுனால உங்களுக்கு எஃபிஷியன்சி ஒர்க்கரை நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் ஆக்சுவல் டைம் ஒர்க்கை கால்குலேட் பண்றாங்க. எனக்கு கரண்ட் போனதுனால ஆஃப் டே வந்து அவங்க ஐடியலா சும்மா உட்காந்துருக்காங்க இல்லையா? அப்போ ஆக்சுவல் டைம் ஒர்க்கு என்னன்னு கால்குலேட் பண்ணா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் தெரியும் 50, நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 1 மணி நேரத்துக்கு
50 ரூபா. லேபர் ஹார் பர் ஹார் எவ்வளவு 50 rupees. ஓகேங்களா. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டை ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம், கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட்டுக்கு 50 ஒர்க்கர்ஸ் இதெல்லாம் கால்குலேட் பண்ணோம் இல்லையா. அப்போ 4000 லேபர் ஹவர் கிடைக்குது. ஓகே. ஸோ 4000 லேபர் ஹவர் இங்கே அப்படியே என்டர் பண்ணிடுறோம். ஆல்ரெடி நம்ம டோட்டலில் கால்குலேட் பண்ணதுனால 4000 லேபர் ஹவர். இதில் நெக்ஸ்ட் ஆக்சுவல் டைம் ஒர்க் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000. இப்போ இதுக்கு தனி கால்குலேஷன் இருக்கு. ஓகேங்களா. எப்படி இருக்குனாக்க இங்க கவனிங்க. ஐடியல் டைம் எவ்வளவுன்னு தெரிஞ்சாதான், அதாவது எவ்வளவு நேரம் சும்மா இருந்தாங்க. பவர் கட் ஆயிடுச்சுன்னா எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது மெஷின்ல இல்லையா. அப்போ சும்மாவே ஆஃப் டே உட்கார்ந்து இருந்தாங்க இல்லையா. அப்போ ஆஃப் டே சும்மா உட்காந்தாங்கனாக்கா அது எவ்வளவு மணி நேரம், எத்தனை ஹவர்ஸ், அந்த மாதிரி எத்தனை நாள் உட்கார்ந்து இருந்தாங்கன்றது தெரிய வரணும் இல்லையா. அப்போ ஐடியல் டைம் கால்குலேட் பண்ணாதான் உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸ் தெரியும். ஓகேங்களா. ஐடியல் டைமை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இங்க கவனிங்க. அப்போ 40 ஒர்க்கர்ஸ் ஆக்சுவலா எவ்வளவு ஒர்க்கர்ஸ், ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடாது, இதுல ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் தான் இருக்கணும். ஆக்சுவல் ஒர்க்கர்ஸ் 40 ஒர்க்கர்ஸ் 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. ஆஃப் டே சும்மா இருக்காங்க, ஐடியலா இருக்காது. இப்போ என்ன பண்றோம், இதை கால்குலேட் பண்றோம். 40 × 8 × 1/2 கால்குலேட் பண்ணா 160 லேபர் ஹவர். ஃப்ரீ ஐடியலா இருக்கிற லேபர் ஹவர் எவ்வளவு, ஐடியல் டைம் 160 ஹவர்ஸ் தெரிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்றோம், நம்ம ஆல்ரெடி 4000 இருக்குங்களா. 4000ல இந்த 160 இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இப்போ ஆக்சுவல் டைம் நமக்கு தேவை என்னது, ஆக்சுவல் டைம் ஒர்க்கு தானே வேணும். இப்போ ஆக்சுவல் டைம் ஒர்க்கு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, ஆக்சுவல் டைம்ல இருந்து ஐடியல் டைமை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஆக்சுவல் டைம் எவ்வளவு, ஆக்சுவல் டைம் நம்ம இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவல் டைம் உங்களுக்கு 4800 மணி நேரம் ஆக்சுவல் டைம். ஓகேங்களா. நம்ம டோட்டல்லே கால்குலேட் பண்ணி வச்சிட்டோம். அதுல இருந்து ஆக்சுவல் டைம் எவ்வளவு 4800 ஹவர்ஸ். அதுல ஐடியல் டைம் எவ்வளவு இப்போ நமக்கு வந்தது 160 ஹவர்ஸ். ஐடியல் டைம் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 160 ஹவர்ஸ். இப்போ இது என்ன பண்றோம், நம்ம சப்ட்ராக்ட் பண்றோம். 4800 ஹவர்ஸ் ஆக்சுவல் டைம்ல இருந்து ஐடியல் டைம் சும்மா இருந்த நேரம் 160 மணி நேரத்தை சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் ஒர்க்கிங் டைம் வந்து கிடைச்சிடும். எவ்வளவு 4640 ஹவர்ஸ் ஆக்சுவலா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்க என்ன செய்யறோம், 4640 ரூபாய் 40 ஹவர்ஸ் லேபர் ஹவர்ஸ் என்டர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ புரிஞ்சிச்சுங்களா. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் 4000 லேபர் ஹவர். ஆக்சுவல் டைம் ஒர்க் எவ்வளவு 4640 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்சுவலா. இப்போ சப்ட்ராக்ட் பண்றோம். 4000ல 4640 போகாது, மைனஸ்ல வரும் உங்களுக்கு. 640 எதுல வருது உங்களுக்கு, மைனஸ்ல வருதுனால ஆன்சர் அட்வர்ஸ்ல வரும். ஓகேங்களா. மைனஸ்ல வந்து அட்வர்ஸ்னு எழுதிக்கணும். இப்போ 640 - 640 50 ஒர்க்கர்ஸ் நம்பர் ஆஃப் இது ஸ்டாண்டர்ட் ரேட் 50 rupeesல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, 32,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸோட ஆன்சர் என்னது, 32,000 rupees அட்வர்ஸ். ஓகேங்களா. நெகட்டிவ்ல வந்ததுனால நெகட்டிவ்ல ஆன்சர் வந்திருக்கு. அடுத்தது லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸ் ரெண்டாவது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸுக்கு ஃபார்முலா என்ன இருக்கு, லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸோட ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஐடியல் டைம் ஹவர்ஸ். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு, ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபாய் லேபர் ஹவர் லேபர் ரேட். ஓகேங்களா. அப்போ ஐடியல் டைம் ஹவர் எவ்வளவு உங்களுக்கு 160 ஹவர்ஸ் ஐடியல் டைம் இல்லையா. ஐடியல் டைம் நமக்கு எவ்வளவு வந்தது, 160 லேபர் ஹவர் ஐடியல் டைமா இருக்கு. அப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் ரேட்டையும் ஐடியல் டைம் ஹவரையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 8000 ரூபாய் அட்வர்ஸ்ல உங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பண்ணினது ஆன்சர் கரெக்டா தப்பான்ட்டு கிராஸ் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுவீங்க, டோட்டல் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் அது வந்து எவ்வளவு வருது உங்களுக்கு, 40,000 அட்வர்ஸ்ல வந்துடுங்களா, 40,000 அட்வர்ஸ். இப்போ இந்த 40,000 அட்வர்ஸ் நமக்கு கரெக்டா இருக்கணும். அப்போ லேபர் வேரியன்ஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸோட ஆன்சர் என்ன வந்துடும் உங்களுக்கு, 32,000 ரூபாய் அட்வர்ஸ்ல வந்தது. ஓகேங்களா. லேபர் ஐடியல் வேரியன்ஸ் எவ்வளவு வந்தது, 8000 ரூபாய் அட்வர்ஸ்ல வந்திருக்கு. இப்போ ரெண்டுமே அட்வர்ஸ்ல வந்ததுனால ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா. அப்போ 32,000 பிளஸ் 8,000 எவ்வளவு வருது, 40,000 அட்வர்ஸ்ல கிடைக்குது. ஓகேங்களா. அப்போ டோட்டல் லேபர்
எஃபிஷியன்சி வேரியன்ஸ் ஆன்சரும் 40,000 தான். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸும் லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸும் ஆட் பண்ணாலும் அதோட டோட்டலும் 40,000 வந்ததுனால நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. ஓகேங்களா? இப்போ சி சம் பார்க்க போறோம். ஓகே, சி சம்ல பாத்தீங்கன்னாக்க the following is the standard gang of labors. skilled labor unskilled labors னு 2 types இருக்கு. இப்போ skilled laborல 10 workers இருக்காங்க. அப்போ 80 rupees ஒரு மணி நேரத்துக்கு 80 rupees அவங்க லேபர் சார்ஜ் வாங்குறாங்க. அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளோ இருக்காங்க? ஸ்டாண்டர்ட்ல இப்போ நம்ம பார்க்கறது ஸ்டாண்டர்ட்ல ஸ்கில்டு அன்ஸ்கில்டு, ஆக்சுவல்ல ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னாக்கா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 10 பேர் இருக்காங்க, 80 ரூபாய் ஒரு மணி நேரத்துக்குன்னு வாங்குறாங்க. அதே போல அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 15 பேர் இருக்காங்க, ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபாய் லேபர் ஹவர். 1 ஹவருக்கு லேபர் எவ்வளவு? அவங்களுக்கு 50 rupees. இப்போ ஸ்டாண்டர்ட் ஹவர் ஃபார் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஸ்டாண்டர்டா ஒர்க் பண்றாங்க. ஒர்க்கிங் ஹவர் எவ்வளவு? 8 hours. ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கு? உங்களுக்கு 2000 யூனிட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கு? 1200 யூனிட்ஸ் வந்திருக்கு. ஐடியல் டைம் டியூ டு த மெஷின் பிரேக் டவுன் 2 hours. இப்போ என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு திடீர்னு மெஷின் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஏதோ சம் ரிப்பேர்னால மெஷின் வந்து நின்று போச்சு. அதனால 2 மணி நேரம் என்ன ஆகுது? ஐடியல் டைம் ஆயிடுது. அப்போ அந்த ஐடியல் டைம் வந்ததுன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? அப்போ இங்க ஆக்சுவல் கேங்ல பாத்தீங்கன்னா ஸ்கில்டுல 12 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அன்ஸ்கில்டுல 10 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இப்போ என்ன இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அவங்க என்ன கேட்கறாங்க? கால்குலேட் எஃபிஷியன்சி, மிக்ஸ்டு அண்ட் ஐடியல் டைம் வேரியன்ஸ் 3 கால்குலேஷன் போடணும். எஃபிஷியன்சி, மிக்ஸ்டு, அந்த ஐடியல் டைம் வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? நம்ம இந்த மாதிரி அவங்க கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் டோட்டல் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டாதான் நம்ம தனித்தனியா அவங்க எஃபிஷியன்சி லேபர், ஐடியல் லேபர் அண்ட் எஃபிஷியன்சியும் ஐடியல் லேபரையும் நம்ம அடுத்தது நெக்ஸ்ட் கால்குலேட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது ரெண்டுத்தையும் எஃபிஷியன்சியும் ஐடியலையும் ஆட் பண்ணி வர ஆன்சரும் டோட்டல் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் ஆன்சரும் ஒன்னா வந்ததுன்னா நம்ம போட்ட சம் கரெக்ட். அதனால நம்ம என்ன செய்யறோம்? ஃபர்ஸ்ட் அவங்க டோட்டல் டைரக்ட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கேட்கலனாலுமே நம்ம கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஏன்னா சம் தப்பாகாம இருக்கிறதுக்காக மொத்தமா ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றோம். அப்புறம் எஃபிஷியன்சி லேபர் மட்டும் கால்குலேட் பண்றோம். அப்புறம் ஐடியல் லேபர் மட்டும் கால்குலேட் பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கவனிங்க. இப்போ டோட்டல் சேம் ஃபார்மேட் தான் உங்களுக்கு. எஃபிஷியன்சிக்கும் டோட்டல் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி லேபருக்கும் வேரியன்ஸுக்கும் சேம் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? கவனிங்க. ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் அண்ட் மைனஸ் ஆக்சுவல் டைம். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன உங்களுக்கு? ஸ்டாண்டர்ட் ரேட் உங்களுக்கு 80 rupees. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எப்படி நம்ம போட்டுக்கலாம்? ஸ்கில்டு அன்ஸ்கில்டு ரெண்டுத்துக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரேட் ஸ்கில்லுக்கு 80 rupees, அன்ஸ்கில்டுக்கு எவ்வளவு இருக்கு? சாரி, ஸ்கில்டுக்கு 80 rupees 1 ஹவருக்கு கொடுக்குறாங்க, அன்ஸ்கில்டுக்கு லேபரு 50 rupees கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட்ல. ஸோ நம்ம என்ன செஞ்சிடறோம்? சைமல்டேனியஸா நம்ம இந்த சேம் ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி ரெண்டு அப்ளை பண்ண. ஏன்னா ரெண்டுத்துக்கும் ஸ்கில் லேபருக்கும் கண்டுபிடிக்கணும், அன்ஸ்கில் லேபருக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால ஸ்டாண்டர்ட் ரேட் ஸ்கில்டுக்கு 80 rupeesம் அன்ஸ்கில்டுக்கு 50 rupeesம் கொடுக்குறாங்க. அடுத்தது ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் த ஆக்சுவல் அவுட்புட். ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் த ஆக்சுவல் அவுட்புட் நமக்கு கால்குலேஷன் இருக்கு. ஓகேங்களா? இங்க வாங்க. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் த ஆக்சுவல் அவுட்புட்க்கு என்ன செய்யறோம்? ஸ்கில்டுக்கும் அன்ஸ்கில்டுக்கும் சைமல்டேனியஸா கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் த ஆக்சுவல் அவுட்புட்ன்றாங்களா? அப்போ இங்க வாங்க. இங்க ஸ்டாண்டர்ட்ல எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் 10 பேரு, அன்ஸ்கில்டு 15 பேரு. ஓகேங்களா? அப்போ ஸ்கில்டு எத்தனை ஒர்க்கர்ஸ் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எடுத்துக்கணும், 10 ஒர்க்கர்ஸ் ஸ்கில்டுல. அன்ஸ்கில்டுல எத்தனை இருக்காங்க? 15 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. 2 பேருக்குமே காமனா 8 hours தான் ஒர்க் பண்றாங்க ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டாண்டர்ட் அவுட்புட் மைனஸ் டிவைடட் பை ஆக்சுவல் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் அவுட்புட். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு? 1200 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஆனா ஸ்டாண்டர்ட்ல எவ்வளவு இருக்கு? 2000 யூனிட்ஸ். ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே கால்குலேட் பண்றோம். இங்க அன்ஸ்கில்டு லேபர், நம்பர் ஆஃப் அன்ஸ்கில்டு லேபர் இது என்னது? 15ங்கிறது நம்பர் ஆஃப் அன்ஸ்கில்டு லேபர். ஓகேங்களா? 15.
8ங்கிறது என்னது ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்றாங்க, 8 மணி நேரம் ஒர்க் பண்றாங்க. இங்க நியூமரேட்டர்ல இருக்கிறது என்னது உங்களுக்கு கொஸ்டின் காட்டிடுறேன். ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு 1200, ஸ்டாண்டர்ட் அவுட்புட் எவ்வளவு 2000 யூனிட்ஸ். ஓகேங்களா? சோ அதை தான் நம்ம இங்க என்ன எழுதிக்கோம், ஆக்சுவல் அவுட்புட் 1200 ஸ்டாண்டர்ட் 2000 டினாமினேட்டர்ல என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்றோம், கால்குலேட் பண்றோம். கால்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு எவ்வளவு வருது, 48 ஹவர்ஸ் ஸ்கில்டுக்கும் 72 ஹவர்ஸ் அன்ஸ்கில்டுக்கும் நமக்கு வந்துடுச்சு. இதை என்ன செய்யறோம், அப்படியே அப்ளை பண்றோம். 48 ஹவர்ஸ் யாருக்கு என்ட்ரு பண்றோம், ஸ்கில்லுக்கு. 72 ஹவர்ஸ் யாருக்கு, அன்ஸ்கில்டுக்கு என்ட்ரு பண்ணியாச்சு. எதுக்கு, ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட். இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம், ஆக்சுவல் டைம் கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஆக்சுவல் டைம் கால்குலேட் பண்ணணும்னா ஸ்கில் அன்ஸ்கில்டு ரெண்டு பேருக்குமே தான் கால்குலேட் பண்றோம். ஸ்கில்லோடைய ஆக்சுவல் டைம், அதாவது நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு, ஆக்சுவல்னு போயிட்டாக்கா நீங்க ஆக்சுவல் போயிடணும். இங்க பாருங்க, ஆக்சுவல் தானே கேட்டிருக்காங்க, ஆக்சுவல் டைம்னு கேட்டதுனால ஆக்சுவல்ல ஸ்கில்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, 12 பேர். அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எவ்வளவு இருக்காங்க, ஆக்சுவலா 10 பேர் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன செய்யறோம், இங்க ஸ்கில்டுல நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு 12 பேர், அன்ஸ்கில்டு நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ஆக்சுவலா 10 பேர். ஒர்க்கிங் ஹவர்ஸ் ரெண்டு பேருக்குமே சேம் தான், 8 ஹவர்ஸ் 8 ஹவர்ஸ். இது ஹவர்ஸ் பர் டே, ஹார் பர் டே. ஓகேங்களா? 8 ஹவர்ஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 92 ஹவர்ஸ் இவங்களுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸ்கில்டுக்கு 92 ஹவர்ஸும் ஆக்சுவல் டைம், அன்ஸ்கில்டோட ஆக்சுவல் டைம் 80 ஹவர்ஸும் கிடைக்குது. அதை என்ன செய்யறோம், அப்படியே 92 ஹவர்ஸ் 96 ஹவர்ஸ் 80 ஹவர்ஸ் ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டுக்கு ஆக்சுவல் டைம் என்ட்ரு பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம், இப்போதான் கால்குலேஷனுக்கு வர போறோம். இப்போ கால்குலேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்கில்லுக்கு போயிடுவோம். ஸ்கில்லுல 48 மைனஸ் 96 பண்ணீங்கன்னா உங்களுக்கு -48 கிடைக்கும். அப்போ அட்வர்ஸ்ல ஆன்சர் வரும். -48 ஸ்டாண்டர்ட் ரேட் 80 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது, -3840 கிடைக்குது. அதே போல அன்ஸ்கில்டுக்கு அதே மாதிரி 72 மைனஸ் 80 பண்ணீங்கன்னா -8 கிடைக்கும். அப்போ ஆன்சரும் மைனஸ்ல தான் கிடைக்கும், அட்வர்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், -80 ஸ்டாண்டர்ட் ரேட்ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 50 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 400 ரூபாய் மைனஸ்ல வருது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம், டோட்டல் டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் எவ்வளவு வருது, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா அட்வர்ஸ்ல வந்ததுனால சேம் சைன் இருக்கிறதுனால நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 4240 அட்வர்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ டோட்டல் டைரக்ட் லேபர் வேரியன்ஸ் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம், அவங்க கேட்கலனாலுமே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அவங்க கொஸ்டின்ல கேட்டது டைரக்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சேம் ஃபார்மேட் தான், ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் டைம் ஒர்க்டு. ஓகே, ஸ்டாண்டர்ட் ரேட் என்னது, ஸ்டாண்டர்ட் ரேட்னால என்ன பண்ணணும், நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்கில்டு ஒர்க்கருக்கு 80 ரூபா தராங்க ஒரு மணி நேரத்துக்கு, அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்கு 50 ரூபா தராங்க 1 ஹவருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ரெண்டுமே பேரலாக தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸ்கில்டு அன்ஸ்கில்டுன்னு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. ஸ்கில்டுக்கு எவ்வளவு, ஸ்டாண்டர்ட் ரேட்டு 80 ரூபா, அன்ஸ்கில்டுக்கு 50 ரூபா. இப்போ ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம். ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் எவ்வளவு, ஸ்கில்டுக்கு 48 ஹவர்ஸ், அன்ஸ்கில்டுக்கு எவ்வளவு 72 ஹவர்ஸ்ன்னு கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே அப்படியே என்ன செய்யறோம், நம்ம ஸ்கில்டுக்கு 48 ஹவர்ஸும் அன்ஸ்கில்டுக்கு 72 ஹவர்ஸும் என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்தது ஃபார்மேட்ல என்ன இருக்கு, மைனஸ் ஆக்சுவல் டைம் ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ மைனஸ் ஆக்சுவல் டைம் ஒர்க்கு கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? இங்க வாங்க. இப்போ ஆக்சுவல் டைம் ஒர்க்கு வந்து கால்குலேட் பண்ணணும். ஐடியல் டைம் என்னன்றதை நம்ம பார்க்கணும். அப்போதான் ஆக்சுவல் டைம் எவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது தெரியும். அப்போ அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஆக்சுவல் டைம் ஒர்க் இருக்குன்னு ஃபார்மேட் இருக்கு. ஓகேங்களா? என்னன்னா ஆக்சுவல் டைம் மைனஸ் ஐடியல் டைம். ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இங்க கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஆக்சுவல் டைம்ல ஸ்கில்டுக்கும் அன்ஸ்கில்டுக்கும் ஆக்சுவல் டைம் எவ்வளவு வருது, 96 ஹவர்ஸ் 80 ஹவர்ஸ் அன்ஸ்கில்டுக்கு வருது. ஸோ ஆக்சுவல் டைம் என்ன செஞ்சிடறோம், நம்ம கவனிங்க. இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் ஆக்சுவல் டைம்ல எவ்வளவு நேரம் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க. இப்போ ஆக்சுவல் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸை கால்குலேட் பண்றோம் கண்ணு. ஓகேங்களா?
ஆக்சுவல் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 12 பேர் ஆக்சுவலாக இருக்காங்க. அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 10 ஒர்க்கர் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ என்ன செய்கிறோம், ஸ்கில்டு இப்போ நம்ம ஆக்சுவல் டைம் தான் கால்குலேட் பண்ணுறோம். ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 12 பேர், அன்ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 10 பேர் இருக்காங்க. 2 பேருமே 8 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 96. இவங்க அன்ஸ்கில்டுக்கு 80 ஹவர்ஸு, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் 96 ஹவர்ஸு கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போது ஐடியல் டைம் கால்குலேட் மைனஸ் பண்ணிக்கணும். ஆக்சுவல் டைம்லேருந்து ஐடியல் டைமை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ஒர்க்கிங் எஃபிஷியன்சி ஒர்க்கு டைம் உங்களுக்கு ஆக்சுவல் ஒர்க்கிங் ஹவர்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ ஐடியல் டைம் எப்படி கால்குலேட் பண்ணீங்க, அதே 12 ஆக்சுவலாக 12 ஒர்க்கர்ஸு ஸ்கில்லில், 10 ஒர்க்கர்ஸு அன்ஸ்கில்டில். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் ரெண்டுத்துலேயும் எடுத்துட்டோம். ஐடியல் டைம் எவ்வளவு, மெஷின் பிரேக் டவுன் ஆனதுனால 2 ஹவர்ஸ் ஐடியல் டைம். ஓகேங்களா? அப்போ 2 பேருக்குமே ஸ்கில்டு ஒர்க்கருக்கும் 2 ஹவர்ஸ், அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்கும் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 12 2s ஆர் எவ்வளவு 24, 10 2s ஆர் எவ்வளவு 20. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே ஆல்ரெடி 12 8s ஆர் 96, 10 8s ஆர் 80 போட்டுட்டோம். மைனஸ் பண்ணிட்டு 12 2s ஆர் 24, 10 2s ஆர் 20 போட்டோம். இப்போ என்ன பண்ணணும், நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 96ல் 24 போயிடுச்சுன்னா எவ்வளவு 72 ஹவர்ஸ். இது என்னது, இது ஆக்சுவலாக ஒர்க்டு ஹவர்ஸ். ஓகேங்களா? 80ல் 20 போயிடுச்சுன்னா 60 ஹவர்ஸ்ன்றது என்னது, உங்களுக்கு ஆக்சுவல் டைம் ஒர்க்டு, எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாக்க நம்ம என்ட்ரு பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் டைம் ஒர்க்டு எவ்வளவு உங்களுக்கு 72 ஹவர்ஸு அண்டு 72 ஹவர்ஸ் ஸ்கில்டுக்கும் அன்ஸ்கில்டு 60 ஹவர்ஸும் கால்குலேட் பண்ணிட்டோம், என்ட்ரு பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறோம். ப்ராக்கெட்டை தான் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 48ல் 72 போச்சுன்னா -24 வரும். ஆன்சரும் அதனால் மைனஸில் தான் வரும். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட்டால் என்ன செய்கிறோம், நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். -24 பண்ணாக்கா 1920 அட்வர்ஸில் கிடைக்குது. இப்போ ஸ்கில்டு லேபருக்கு வரும். ஸ்கில்டு லேபரில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ 72 - 60 எவ்வளோ வருது 12, பாசிட்டிவாக தான் வருது. இதில் ஸ்டாண்டர்ட் ரேட்டு 50ஆல் 12 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 600 ஃபேவரில் வருது. ஓகேங்களா? பாசிட்டிவாக வந்தால் ஃபேவர்னு எழுதணும். இப்போ என்ன பண்ணுறோம், டோட்டல் போட்டாகணும். டோட்டல் பார்த்தீங்கன்னா ஒன்று அட்வர்ஸில் வந்திருக்கு, ஒன்று ஃபேவரபிளில் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது டிஃப்ரெண்ட் சிம்பிளில் வந்ததுனால ஒன்று நெகட்டிவ்லையும் ஒன்று பாசிட்டிவ்லையும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னா மைனஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 1920ல் 600 போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வருது 1320 கிடைக்குது. அப்போது 1320ங்கிறது அட்வர்ஸா ஃபேவரபுளான்னு பார்த்தீங்கன்னாக்கா பெரிய நம்பரில் என்ன சைன் இருக்கோ அதான் போடணும். அப்போது பெரிய நம்பர் இதில் எது 1920ங்கிறது தான் பெரிய நம்பர். அதில் என்ன சைன் இருக்குது, ஏ இருக்குது. அதனால ஏங்கிறது அட்வர்ஸாக போட்டுட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, அவங்க அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸுக்கு ஃபார்மேட் இருக்கு. அதாவது எத்தனை லேபர்ஸ் ஐடியலா இருந்தாங்க, 2 ஹவர்ஸ் ஐடியலா இருந்தாங்க இல்லையா, அதுக்கு எவ்வளவு ரூபா செலவாச்சு. கண்ணு கவனிங்க, ஐடியல் டைம் கால்குலேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? 24 மணி நேரம் 72 ஹவர்ஸ். ஸ்கில்டு லேபர் 72 ஹவர்ஸும் அன்ஸ்கில்டு லேபர் இவ்வளோ ஹவர்ஸ்ன்ட்டு நம்ம ஐடியல் டைம் கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டோம். ஆனால் அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் உங்களுக்கு ஐடியல் டைம்ல போச்சுன்றது நமக்கு தெரியணும். அப்போ லேபர் ஐடியல் டைம் வேரியன்ஸ்ன்ற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாதான் எவ்வளவு ரூபாய் ஐடியல் டைம்ல போயிருக்குன்றத கணக்கு பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட் உங்களுக்கு, ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஐடியல் டைம் ஹவர். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு உங்களுக்கு, ஸ்கில்டு ஒர்க்கருக்கு 80 ரூபாய் தராங்க, அன்ஸ்கில்டு ஒர்க்கருக்கு ஸ்டாண்டர்டா 50 ரூபா ரேட் தராங்க. ஓகேங்களா? 1 மணி நேரத்துக்கு 50 ரூபா, 1 மணி நேரத்துக்கு 80 ரூபான்ட்டு ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டுக்கு கொடுத்துட்றாங்க. ஐடியல் டைம் ஹவர் எவ்வளவு ஆச்சு, ஸ்கில்டுக்கு 24 ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியாச்சு நம்ம. இங்க கவனிங்க, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிருக்கோம், கால்குலேட் பண்ணிருக்கோம். ஐடியல் டைம் எப்படி கால்குலேட் பண்ணோம், ஸ்கில்டுல 12 லேபர்ஸ் இருந்தாங்களா, 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் சும்மா இருக்காங்களா ஐடியலா,
அப்போ 12 into 2 எவ்வளவு வருது? ஸ்கில்டு லேபர் 24 ஹவர்ஸே சும்மா இருக்காங்க, அது எடுத்துட்டோம். ஐடியல் டைம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு. அதே போல அன்ஸ்கில்டு லேபர்ஸ் எவ்வளவு இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. 2 மணி நேரம் ஐடியலா இருக்காங்க. 10 into 2 எவ்வளவு? 20 மணி நேரம் ஐடியலா இருக்காங்க. அப்போ நமக்கு ஐடியல் டைம் எவ்வளவு? அன்ஸ்கில்டுக்கு 20 மணி நேரம், ஸ்கில்டு லேபருக்கு 24ன்றத நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுட்டோம், இங்க என்டர் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு? ஸ்கில்டு லேபருக்கு 80 ரூபா கொடுத்தோம், அன்ஸ்கில்டு லேபருக்கு 50 ரூபா கொடுத்தோமோ அதை சப்ட்ராக்ட் மைனஸ் பண்ணணும்ல அவங்க கிட்ட இருந்து. ஏன்னா 2 மணி நேரம் ஐடியலா இருந்தாங்க இல்லையா? அப்போ 24 ஹவர்ஸ் இன்ட்டு 18 போட்டீங்கன்னாக்கா 1920 ரூபா அட்வர்ஸ்ல வருது உங்களுக்கு ஸ்கில்டு லேபருக்கு. அதே போல அன்ஸ்கில்டு லேபருக்கு 50 ரூபாய் ஒரு மணி நேரம்ட்டு 20 மணி நேரம்னாக்கா 1000 ரூபாய் அவங்களுக்கு அன்ஸ்கில்டு லேபருக்கு வருது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோம்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 2 அட்வர்ஸ்ல வந்ததுனால உங்களுக்கு 2920 ரூபாய் அட்வர்ஸ்ல டோட்டல் ஐடியல் ஸ்கில் லேபருடைய டைம் வேரியன்ஸ் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்ன கேட்டிருக்காங்க? 4th ஒன்னு லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ்ன்றத கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ் உடைய ஃபார்மேட் என்ன? உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம் மைனஸ் ஆக்சுவல் டைம் ஒர்க்டுன்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்னால நீங்க லேபர் மிக்ஸ் வேரியன்ஸ்னாலே இந்த ஃபார்மேட் தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஸோ இதுல ஸ்கில்டு அண்ட் அன்ஸ்கில்டு ஸ்டாண்டர்ட் ரேட் ஸ்கில்டுக்கு எவ்வளவு கொடுத்தாங்க நமக்கு நல்லா தரவா தெரிஞ்சு போச்சு. இந்த 3 சம் பார்த்ததுல ஸ்டாண்டர்டுக்கு 80 ரூபா தராங்க, ஸ்டாண்டர்ட் ரேட்ல ஸ்கில்டு லேபருக்கு 80 ரூபா தராங்க, அன்ஸ்கில்டு லேபருக்கு 1 ஹவருக்கு 50 ரூபா லேபர் சார்ஜ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம்ன்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம்ங்கிறதுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. டோட்டல் ஆக்சுவல் டைம் ஒர்க்டு டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம் into standard time of each grade of workers. ஓகேங்களா? இப்போ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? டோட்டல் ஆக்சுவல் டைம் ஒர்க்டு. ஆக்சுவலா எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணாங்க மொத்தமா எனக்கு கணக்கு கொடுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்க கவனிங்க, ஆக்சுவல் டைம் ஒர்க்டு இருக்குங்களா? இதுல ஸ்கில்டு லேபருடைய ஆக்சுவல் டைம் எவ்வளவு? 72 மணி நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க. அன்ஸ்கில்டு லேபர் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணிருக்காங்க? 60 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 132 மணி நேரம் டோட்டலா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? சோ கவனிச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கணும் நம்ம இங்க? டோட்டல் ஆக்சுவல் டைம் ஒர்க் எவ்வளவு? 132 ஹவர்ஸ். ஓகேங்களா? டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம். டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் எவ்வளவு? கவனிங்க, இப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் அன்ஸ்கில்டு ஒர்க்கர் அவங்க டோட்டல் கேட்டிருக்காங்க ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேங்களா? அப்போ ஸ்கில்டு ஒர்க்கர் 10 பேர் ஒர்க் பண்றாங்க. 10 பேர்னா 8 மணி நேரம். 10 into 8 எவ்வளவு? 80 ஹவர்ஸ். ஓகேங்களா? அன்ஸ்கில்டு ஒர்க்கர் எவ்வளவு இருக்காங்க? 15 பேர் இருக்காங்க. அப்போ 15 இன்ட்டு அவங்களும் 15 பேர் எவ்வளவு நேரம் ஒர்க் பண்றாங்க? 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா? இப்போ 15 into 8 எவ்வளவு? 120. 120 ஆல்ரெடி 10 ஸ்கில்டு ஒர்க்கர் எவ்வளவு சொல்லியிருக்கேன்? 10 ஒர்க்கர் 8 மணி நேரம்னா 80 சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப எவ்வளவு வருது உங்களுக்கு? டோட்டலா 200 வருது. அப்போ டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளவு வருது உங்களுக்கு? 200 சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளவு? 200. அப்போ இப்போ நம்ம கால்குலேட் பண்றது ஸ்கில்டு அன்ஸ்கில்டு 2 பேருக்குமே தான். அப்போ டோட்டல் ஆக்சுவல் டைம் ஒர்க்டு ஸ்கில்டுக்கு 132 டிவைடட் பை டோட்டல் ஸ்டாண்டர்ட் டைம் 200. அதே தான் அன்ஸ்கில்டுக்கு வரும். ஓகேங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க இங்க? இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஈச் கிரேட் ஆஃப் ஒர்க்கர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டைம் இப்போ ஸ்டாண்டர்ட் டைமா சொல்றாங்க. ஈச் கிரேட் ஒர்க்கர்னாக்க இப்போ ஸ்கில்டு ஒர்க்கருக்கு எடுக்கிறோம். ஸ்கில்டு ஒர்க்கர்ல எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருந்தாங்க. 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்க. அப்போ எவ்வளவு? 80. ஓகேங்களா? இப்போ அதே போல அன்ஸ்கில்டு ஒர்க்கர் எடுத்துக்கிறோம். அன்ஸ்கில்டு ஒர்க்கர் எவ்வளவு பேர் இருந்தாங்க? 15 பேர் இருந்தாங்க. எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்றாங்க ஒரு நாளைக்கு? 8 மணி நேரம். அப்ப எவ்வளவு வருது? 120. ஓகேங்களா? அதை என்ட்ரு பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் உங்களுக்கு என்ன வருது? 200ன்றத நம்ம போட்டு வச்சிருந்தோம். இப்ப தனித்தனியா ஈச் கிரேடுன்னு கேட்டதுனால ஸ்கில்டு ஒர்க்கருக்கு அன்ஸ்கில்டு ஒர்க்கர் ஈச் கிரேடுக்கும் எங்களுக்கு டைம் ஸ்டாண்டர்ட் டைம் சொல்லுங்கன்ட்டாங்க. 80 ஹவர்ஸ் 120 ஹவர்ஸ்ன்றத நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்றோம்? கால்குலேட் பண்றோம். இப்போ கால்குலேட் பண்ணா எவ்வளவு வருது உங்களுக்கு? அதாவது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளவு வருது? ஸ்கில்டுக்கு 52 மணி நேரம் 80 நிமிஷம். அதே போல அன்ஸ்கில்டு எவ்வளவு வருது? 79.2 ஹவர்ஸ் வருது. ஓகேங்களா? அப்போ ரிவைஸ்டு டைம்னு இருக்கு இல்லையா? இந்த ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் டைம்ல எவ்வளவு வருது உங்களுக்கு? 52
0.8 ஸ்கில்லுக்கும் 79.2 அன்ஸ்கில்டுக்கும் என்டர் பண்ணியாச்சு. இப்போ ஆக்சுவல் டைம் ஒர்க்கு அது. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சுவல் டைம் ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஸ்கில்டுக்கு 72 ஹவர்ஸ், அன்ஸ்கில்டு 60 ஹவர்ஸ்ன்றத நம்ம சொல்லியிருக்கோம். கவனிங்க, ஆக்சுவல் டைம் ஒர்க் என்ன பண்ணணும், ஸ்கில்டு எவ்வளவு 72 ஹவர்ஸ், அன்ஸ்கில்டு எவ்வளவு 60 ஹவர்ஸ், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாதான் 132 ஹவர்ஸ்ன்றது ஆக்சுவல் டைம் ஒர்க்ல கால்குலேட் பண்ணணும். இப்போ அவங்க தனித்தனியா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம், 72 ஹவர்ஸ் ஸ்கில்டும் அன்ஸ்கில்டுல 60 ஹவர்ஸ் என்ன பண்ணிட்டோம், ஆஸ் பர் த ஃபார்மேட் ஆக்சுவல் டைம் ஒர்க்கு என்டர் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்றோம், பிராக்கெட்ல தான் ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ணணும், கால்குலேட் பண்ணோம். இப்போ 52 ஸ்கில்டுக்கு அப்போ 52.8 மைனஸ் 72 எங்களுக்கு என்ன வருது, மைனஸ் 19.2 வருது. அது ஸ்டாண்டர்ட் ரேட் 80 மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு என்ன வரும், அட்வர்ஸ்ல தான் வரும், ஏன்னா மைனஸ்ல வந்ததுனால 1536 rupees அட்வர்ஸ்ல வருது. அடுத்தது அன்ஸ்கில்டுல என்ன செய்யறோம், நம்ம பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்றோம். 79.2 60யும் சப்ட்ராக்ட் பண்ணாக்க உங்களுக்கு பிளஸ்ல தான் வருது, 19.2 கிடைக்குது. இது ஸ்டாண்டர்ட் ரேட்ல 50 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 960ன்றது அதாவது ஃபேவரபிள்ல வருது, பிளஸ்ல வந்ததுனால ஃபேவரபிள் தான் ஆன்சர். இப்போ என்ன செய்யறோம், லேபர் மிக்ஸ் வேரியன்ஸை டோட்டல் போடுறோம். எப்படி போடுவீங்க, ஒன்னு அட்வர்ஸ்ல வந்திருக்கு, மைனஸ்ல வந்திருக்கு, ஒன்னு பிளஸ்ல ஃபேவரபிள்ல வந்திருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ்ன்றதுனால ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணாக்க டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது, 576 அட்வர்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 12 பார்க்கலாம். இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 11ல ABC பார்த்துட்டோம். ஏதாவது டவுட் இருந்தாக்க எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 12 பார்ப்போம். The following data is gathered from the records of Samuel and Co for the month of January 2014. ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லேபர் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் லேபர் என்னது, அதாவது லேபர் ரேட் ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. லேபருக்கு 50 rupees per லேபர் ஹார். லேபர் செட் பர் யூனிட் எவ்வளவு, 10 ஹவர்ஸ் லேபரை செட், அந்த ஹவர்ஸை செட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் டேட்டா ஃபார் த மந்த், இப்போ ஆக்சுவல் ரிப்போர்ட் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் ரெண்டு கொடுத்தது ஸ்டாண்டர்ட் ரேட்டும் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ ஆக்சுவல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. எவ்வளோ யூனிட் ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, 1000 யூனிட். எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க, 12000 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் லேபர் காஸ்ட் எவ்வளவு, டோட்டலாகவே கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் லேபர் காஸ்ட் 7,20,000 ரூபான்ட்டு. யூ ஆர் ரிக்வயர்ட் டு கால்குலேட் த லேபர் வேரியன்ஸ். ஓகேங்களா? லேபர் வேரியன்ஸ்ல லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் 3 மெத்தட்ல கால்குலேட் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம மெட்டீரியல் வேரியன்ஸ்ல கால்குலேட் பண்ணோம் இல்லையா, மெட்டீரியல் வேரியன்ஸ்னாலே மெட்டீரியல் காஸ்ட், மெட்டீரியல் பிரைஸ், மெட்டீரியல் யூசேஜ்னு கால்குலேட் பண்ற மாதிரி இங்க லேபர் வேரியன்ஸ்னு கொடுத்துட்டாக்க லேபர் காஸ்ட், லேபர் ரேட், அங்கு யூசேஜ்ன்ற மாதிரி கால்குலேட் பண்ணுவோம். இப்போ சம்முக்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் ஃபார்மேட் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் டைம். இங்க ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் டைம் தான் அவங்க மொத்தமா கொடுத்துட்டாங்க, 7,20,000 நெட். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் டைம் போதெல்லாம் நம்ம 7,20,000 எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளவு, 50 ரூபாய் என்டர் பண்ணியாச்சு. ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதாவது 1 மணி நேரம் மொத்தம் 10 ஹவர்ஸ் இருக்கு. எவ்வளோ யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆக்சுவல் அவுட்புட்னும் போது 1000 யூனிட்ஸ் ஆக்சுவல் அவுட்புட் ஆயிருக்கு. 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 10 into 1000 எவ்வளவு, 10,000. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாக்க உங்களுக்கு 5 lakhs வருது. மைனஸ் உங்களுக்கு இந்த ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் டைமுக்கு தான் அவங்க மொத்தமாக இங்கே 7,20,000 கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே 7,20,000 இப்போ சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா உங்களுக்கு மைனஸ்ல தான் வரும். ஏன்னா 5 lakh மைனஸ் 7,20,000 மைனஸ் நெகட்டிவ்ல வரதுனால 2,20,000 அட்வர்ஸ்ல என்ட்ரி பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம். அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் ரேட் வேரியன்ஸ். லேபர் ரேட் வேரியன்ஸ் ஃபார்மேட் என்ன, உங்களுக்கு ஆக்சுவல் டைம் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். ஆக்சுவல் டைம் எவ்வளோ உங்களுக்கு 12,000 ஹார்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க.
ஸ்டாண்டர்ட் ரேட் ஒரு மணி நேரத்துக்கு 50 ரூபா. ஸ்டாண்டர்ட் ரேட் ஃபார் ஆக்சுவல் ரேட்டுன்னு கேட்டாலே என்ன அது உங்களுக்கு 7,20,000 rupees வந்துடும். இப்போ 12,000 into 50 பண்ணீங்கன்னாக்கா 6 lakhs கிடைச்சிது. அதாவது 7,20,000 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் மைனஸ்ல தான் வரும். 1,20,000 அட்வர்ஸ்ல என்டர் பண்ணியாச்சு. அடுத்தது இங்க கவனிங்க, அவங்களே இங்க நோட்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆக்சுவல் டைம் அண்ட் ஆக்சுவல் ரேட்னு கேட்டாலே ஆக்சுவல் லேபர் காஸ்ட் எவ்வளவு, அந்த ஆக்சுவல் டைம் அண்ட் ஆக்சுவல் ரேட் இது கேட்டாங்களே, நான் அதுல எது கேட்டாலுமே 7,20,000 தான் அப்ளை பண்ணணும்ன்றத அவங்க இங்க கொடுத்துட்டாங்க, கிவன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஆக்சுவல் லேபர் காஸ்ட் 7,20,000 கிவன் கொஸ்டின்ல. ஓகே, அடுத்தது தேர்ட் ஃபார்மேட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். ஃபார்மேட் என்ன உங்களுக்கு, ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் மைனஸ் ஆக்சுவல் டைம். ஸ்டாண்டர்ட் ரேட் 50 rupees ஒரு மணி நேரத்துக்குன்னு தெரியும். ஆக்சுவல் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஆக்சுவலா அவுட்புட் எவ்வளவு வந்திருக்கு உங்களுக்கு, 1000 units ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் டைம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ 10 மணி நேரத்துக்கு 1000 unitsனா 10,000 உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டைம் ஃபார் ஆக்சுவல் அவுட்புட் உங்களுக்கு எவ்வளவு 10,000 வந்துருச்சு. ஆக்சுவல் டைம்னு கேட்டாலே என்ன செஞ்சிடணும், நம்ம ஆக்சுவலா எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, 12,000 hours. ஓகேங்களா, இப்போ 50 into 10,000 எவ்வளவு வருது உங்களுக்கு, சாரி ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை ஃபோக்கஸ் பண்றோம். 10,000 12,000 சப்ட்ராக்ட் பண்றோம். பண்ணோம்னா உங்களுக்கு மைனஸ்ல தான் ஆன்சர் வரும், -2,000 இன்ட்டு 50 போட்டாக்கா உங்களுக்கு 1 lakh அட்வர்ஸ்ல வருது, 1 lakh rupees அட்வர்ஸ். இப்போ நம்ம ஒர்க் பண்ணிருக்கிற ஆன்சர் கரெக்டா அப்படின்றது கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிக்கலாம், அதுக்கு ஃபார்மேட் இருக்கு. நமக்கு மெட்டீரியல்ல பண்ணோம் இல்லைங்களா, சேம் ஃபார்மேட் தான் இங்க அப்ளை பண்ணணும். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் ஈக்குவல் டு லேபர் ரேட் வேரியன்ஸ் பிளஸ் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்தது, 2,20,000 அட்வர்ஸ்ல வந்தது இல்லையா, அந்த ஆன்சர் தான் உங்களுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரணும், கால்குலேட் பண்ணலாம். லேபர் ரேட் வேரியன்ஸ் எவ்வளவு, 1,20,000 வந்தது. ஸோ லேபர் ரேட் வேரியன்ஸ்க்கு உங்களுக்கு என்ன வந்தது, 1,20,000 அட்வர்ஸ். ஓகேங்களா, அடுத்தது லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் எவ்வளவு வந்தது, 1 lakh அட்வர்ஸ்ல வந்தது. ஸோ 1 lakh அட்வர்ஸ் என்டர் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது உங்களுக்கு, 1,20,000 பிளஸ் 1 lakh ஆட் பண்ணா 2,20,000 rupees அட்வர்ஸ்ல வருது. ஸோ நம்ம பண்ணின